அப்பப்பா என்ன வெயிலு! இப்பவே இப்படின்னா நாளையில இருந்து அக்னி நட்சத்திரமாம்ல. பொதுவாகவே ஆண்டுதோறும் மார்ச் முதல் ஜூன் மாதம் வரை கோடை வெயில் கொளுத்தி எடுக்கும். அதிலும் கத்திரி வெயில் என்று சொல்லப்படும் அக்னி நட்சத்திரம் தொடங்கியதும் நெருப்பில் இருப்பது போன்று இருக்கும். இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சாதாரணமாகவே மக்களை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. அதேபோல் மதுரை, சென்னை, திருச்சி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. மேலும் கரூரில் 104 டிகிரி வெயில் தற்பொழுது பதிவாகி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் நாளை இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து 28ஆம் தேதி வரை நீடிக்க உள்ளதாகவும், அப்போது வழக்கத்தை விட வெயில் மிக கடுமையாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அக்னி நட்சத்திரம் காலத்தில் வெப்ப பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது என்பதால் பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அது சரி, வெப்ப பக்கவாதம் என்றால் என்ன என்று கேட்கிறீர்களா? வெப்ப பக்கவாதம் மற்றும் அதில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்ற தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். அதாவது வெப்ப பக்கவாதம் என்பது உச்சபட்ச வெப்பத்தினால் ஒருவரின் உடலில் ஏற்படும் பாதிப்பு. இது சில நேரங்களில் அதிகப்படியான உடல் உழைப்பினாலும் ஏற்படக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதில் இருந்து நம்மை பாதுகாக்க அதிக அளவில் தண்ணீர் குடிப்பதே போதுமான ஒன்றாக உள்ளது. அது மட்டும் இன்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை நேரடியாக நாம் சூரிய ஒளியில் நடமாடுவதை தவிர்க்க வேண்டும். ஒரு வெப்ப அலை காலங்களில் திறந்த வெளியில் நடமாடுவதையும் நாம் தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதிக புரதம், உப்பு, காரமான மற்றும் எண்ணெய் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகளை வாகனங்களில் தனியாக விட வேண்டாம். இந்த வெப்ப பக்கவாதத்தின் அறிகுறிகள் என்னவென்றால் குமட்டல், வாந்தி, சூடான மற்றும் வறண்ட சருமம், அதிக உடல் வெப்பநிலை, தலை சுற்றல், தசைப்பிடிப்பு, விரைவான இதய துடிப்பு போன்ற அறிகுறிகளை வைத்து உடனடியாக இந்த வெப்ப பக்கவாதத்தை அடையாளம் கண்டு கொண்டு மருத்துவ உதவி பெற வேண்டும். நேயர்களே, நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் அன்புக்குரியவர்களும் இந்த சுட்டெரிக்கும் வெயில் தாக்கத்தில் இருந்து உங்களை பாதுகாக்க மேல் குறிப்பிடப்பட்ட டிப்ஸ்களை பயன்படுத்துவது சிறந்த ஆப்ஷன் ஆகும்.